இவ்வாண்டு நோன்பு பெருநாளை முன்னிட்டு பினாங்கு மாநில அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் 1000 ரிங்கிட் அல்லது அரை மாத சம்பளம் சிறப்பு நிதியுதவியாக வழங்கப்படும் என மாநில முதலமைச்சர் சவ் குவான்யோ அறிவித்துள்ளார். இச்சிறப்பு தொகை வரும் மார்ச் 16ஆம் தேதிக்குள் பட்டுவாடா செய்யப்படும் என்றும் இதன் மூலம் 7317 அரசு பணியாளர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாநிலத்தில் உள்ள மத பள்ளிகள், தாஃபீஸ் மற்றும் போண்டோ கல்வி நிறுவனங்கள், இஸ்லாமிய பாலர் பள்ளிகள், சீன தனியார் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள், பணியாளர்களுக்கு தலா 300 ரிங்கிட் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். மொத்தம் 8.49 மில்லியன் ரிங்கிட் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த உதவித்தொகை திட்டம் எதிர்வரும் கொண்டாட்ட காலங்களில் அரசு ஊழியர்களின் நிதி சுமையை குறைக்கும் நோக்கில் வழங்கப்படுவதாக முதலமைச்சர் மேலும் விளக்கமளித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.